சென்னையில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழக அரசின் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சென்னையில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 4ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் 50 வகையான மலர்கள் 30 லட்சம் மலர் தொட்டிகள் மூலம் காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஏன்னா இப்போ இந்த மலர் கண்காட்சி பொறுத்தவரையில் ஏற்காட்டில் உருவாக்கப்பட்டது, ஊட்டியில் உருவாக்கப்பட்ட பூக்கள், கொடைக்கானல் உருவாக்கப்பட்ட பூக்கள், அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட மலர்களை இங்கே இடத்துல இதை காட்சியகப்படுத்தியிருக்கோம். வருகின்ற 2ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் 4வது மலர் கண்காட்சி, அதாவது செம்மொழி பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. உதகை, ஏற்காடு, கொடைக்கானல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காட்சிப்படுத்த மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. யானை, மயில், ரயில், ஆமை, படகு, வண்ணத்து பூச்சி, இதயம், அன்னப்பறவை, நடன மங்கை என 20 வகையான வடிவங்கள் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியை நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.